நாத்திகத்தோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஒரு அழகான கிளிப்பிங்ல காமிச்சிருக்கிறாங்க. பாருங்க. இந்த உலகத்துக்கு வந்ததுல இருந்து நான் பாக்குறேன், மனுஷனா கட்டின கோயில், அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சிலை, மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம், அதோட மனுஷனே செஞ்ச மணி, அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்குன மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைன்னு சொன்னா எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்துல மனுஷனுக்கு என்னையா கொடுக்கல? ஆகாசத்தை கொடுத்தேன், நீரை கொடுத்தேன், நெருப்பை கொடுத்தேன், காத்தை கொடுத்தேன், ஏன் காய்கறிகளை கொடுத்தேன், மர வகைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் ரசிக்க கண்ணை கொடுத்தேன், காதை கொடுத்தேன், மூக்கை கொடுத்தேன், உழைச்சி சம்பாதிக்கிற 2 கைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் பயன்படுத்திருக்கோம். இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா தீக்கிறது தான் மூளையவே கொடுத்தேன். அந்த மூளையை உபயோகப்படுத்துறதே கிடையாது. அந்த மூளையை உபயோகப்படுத்தியிருந்தா, இந்த மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் கேள்வி வந்திருக்கும். ஏன் இதுக்கு பண்றோம்? எதுக்காக பண்றோம்? அப்படின்னு. நம்ம தான் அத பயன்படுத்துறதே இல்லையே! கடவுளே என் பிரச்சனை தீர்த்து வைன்னு நான் எப்படி தீர்க்க முடியும்? ஓ, இந்த கிருஷ்ணன் பையன் யாரு தெரியுமா? கிருஷ்ணன் இங்க பாருங்க, அந்த பெண்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிற இடையர் குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை கட்டி வச்சிருந்த துணிமணிகளாம் எடுத்துக்கிட்டு மரத்துல உட்காந்து இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டான கிருஷ்ணா கிருஷ்ணா குடுத்துருன்ட்டு மார்பகங்களை இப்படி மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளை. அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள், 2 கையும் நீங்க ஏந்தி கேட்டாத்தான் தருவீங்க. உண்மையிலேயே நல்ல மான ரோஷம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு பூ கொடுத்தாங்க. உண்மையிலே அவனெல்லாம் ஈவ்டீசிங்ல உள்ளதுக்கு போட்டு செருப்பு கட்டி அடிக்கணும். இவர் மாத்தி மாத்தி பேசுவாரு. இவரோட சுயலாபத்துக்காக தானே பேசுறாரு. ஆனா இவர் பேசும்போது இவர் முட்டு கொடுத்து ஒரு கூட்டம் நிக்குது பாத்தீங்களா? அவங்க கேள்வி கேட்டிருந்தா இவர் இப்படி பண்ணியிருப்பாரா? இவர் சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கும், எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்ட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவர் போராடுறாரு அதுக்குன்னு. எங்க போய் முடிய போதோ? பொம்பளை பிள்ளைகளை பார்த்தாலே ஈவ்டீசிங்கிறா. இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய். இவனை கடவுள்னு கும்பிடுங்க. கடவுள்னு ஒருத்தர் எப்படி இருந்திருக்க முடியும்? மனுஷன். தந்தை பெரியார்னா யாரு? அவர் எதுக்காக பாடுபட்டாரு? அப்படிங்கறது ஒரு ஷார்ட் கிளிப்பிங்ல சத்யராஜ் சார் அழகா சொல்லியிருக்கிறாரு. பாருங்க. தோன்றி எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் ஆச்சுக்கிறாங்க. எந்த மதத்தை சேர்ந்த கோயிலா இருந்தாலும் அது எப்ப கட்டினாங்கன்னா சில 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கோயிலுக்கு முன்னாடியே மனுஷன் தோன்றிட்டான். அப்போ மனுஷன் தான் இந்த கோயிலை கட்டி இருப்பான். அப்போ மனுஷன் தானே கடவுளை படைச்சிருக்க முடியும். கடவுளை எப்படி மனுஷனுக்கு படைச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரூட்டுக்குள்ள போய் வந்தார். ஆனா ஐயா பெரியார் அவர்கள் வந்து வேற இடத்துல இருந்து வர்றாரு. எல்லாரும் கல்வி கற்றுக்கணும், எல்லாருக்கும் சமமான மரியாதை வேணும், எல்லா ஜாதிக்காரங்களும் ஈக்குவல். இல்ல அதெல்லாம் முடியாதுங்க, ஜாதியை தூக்கி போடுங்க, ஜாதியெல்லாம் தூக்கி போட முடியாது. ஏன்? இல்ல அது மரத்திலேயே சொல்லி இருக்குதுங்க. அப்படின்னா மரத்தை தூக்கி போடுங்க. ஐயோ மரத்தையெல்லாம் தூக்கி போட முடியாது. ஏன்? அது கடவுள் உருவாக்குனார். அப்படின்னா அந்த ஆளையும் தூக்கி செஞ்சிருக்காரு. அவர் இங்கிருந்து அங்க போயிட்டாரு. ஒரு மனிதன் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை. ஆணாக பிறந்தால் உயர்ந்தவன், பெண்ணாக பிறந்தால் தாழ்ந்தவன் கிடையாது. இதுக்கு என்ன தடையா இருக்கு? அதை கூட தூக்கி போடு. இப்ப நாம் தமிழர் கட்சி கூட தான் தனியா 15 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது வந்து ஒப்புக்கு சித்தப்பா இருமா, அது வந்து ஒப்புக்கு சித்தப்பா உப்பு போட்டு நக்கப்பான்ற மாதிரி அவரு நான் தமிழ் அவர் வந்து வேலைக்கு ஆக மாட்டாரு. அவரு விஜய் தான் வருவாரு. இந்த மட்டும் ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா பினிஷிங் சரியில்லைங்களாமா உங்கள்ட்ட? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.